75 வருஷம் கட்சியில் வாழ்ந்து என்ன பிரோஜனம் இருக்குது? பெண்களை பற்றி சொல்லி கொடுத்தது இல்லையா? அவங்க வீட்டில் நல்ல தாய்க்கு தான் பிறந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு வழி தெரியாதா? எப்படி பேசணும்னு தெரியாதா? முதல்ல பின்னாடி இருக்கிற அழுக்கை நீ சுத்தம் படுத்தினாதான் அடுத்தவங்களை பற்றி நீ குறை சொல்ல முடியும். உன் வீட்டில் எத்தனை அழுக்கு இருக்கு தெரியுமா? அதெல்லாம் வெளியிட்டா அப்போ நீங்கள் நான் தான் மோதிக்கணும். தாத்தா அப்பா பேரன் இவங்களுடைய வரலாறு எடுத்தாவே தெரிஞ்சிடும்ல யாருக்கு எத்தனை இல்லைன்னு. இவர் உதயநிதி யாருக்கு ஹேண்ட் பேக் வாங்கி கொடுத்தாரு, என்ன அமௌண்ட்ல வாங்கி கொடுத்தாருன்னு தெரியாதா எங்களுக்கு? அவர் ஒரு தாய்க்கு பிறந்தவர் தானே. அக்கா தங்கச்சி இருக்காங்கல்ல, எங்களை அப்படியெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு அவருக்கு? உதயநிதி பேசுனது ரொம்ப தப்பு. திரிஷா மேடம் சொன்னாலும் சரி, எங்களை மாதிரி ஆளுங்களை சொன்னாலும் சரி, அவங்க வீட்டு பொம்பளைங்களை சேர்ந்து சொல்கிற மாதிரி தான். மக்கள் தான் வேணாம் வீட்டுக்கு போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்களே, அமைதியாக உட்கார வேண்டியது தானே. ஏன் நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆட்சி செய்கிறவங்கள? உங்கள் வீட்லேயும் தாய் தங்கை அக்கா எல்லாருமே இருக்காங்க, சகோதரிகள்லாம் இருக்காங்க. எங்களையும் அந்த மாதிரி பாவிக்கணும், அதை தெரியல அவங்களுக்கு. உதயநிதி அவர்களே, எங்க அண்ணனை பத்தி டபுள் மீனிங்ல பேசின நீங்க யாருன்னு எங்களுக்கு இப்ப தெரிஞ்சு போச்சு. பெண்களை இழிவாக பேசின நீங்க இதுக்கப்புறம் இந்த ஆட்சியில நிக்கவா வரவே முடியாது. பாத்துக்கலாம், நீங்களா நாங்களான்னு பாத்துக்கலாம். பெண்களா இல்ல ஆண்களாச்சியான்னு பாத்துப்பாய். எங்க அண்ணன் இருக்கிற வரைக்கும் நீ இங்க வர முடியாது. எங்க அண்ணன் செஞ்சுட்டாரு உன்னை. இதுக்கப்புறம் எதிர்ப்பே இல்லையே. எங்க அண்ணன் ஒண்டி தான். அவர் என்ன சொல்றாரோ நாங்க என்ன சொல்றோமோ அது ஒண்டி தான் இங்க நடக்கும். எதிர்ப்பு என்ன வரப்போகுது பார்த்துப்போம், அதுவும் செஞ்சிடுவோம். எல்லாருமே நடிகை தான். இது வரைக்குமே அவங்க நடிச்சுட்டு தானே இருக்காங்க. இது வரைக்குமே அவங்க நடிச்சுட்டு தான் இருக்கிறாங்க. எங்க அண்ணன் தான் ஒரிஜினல் ஆகுறாரு. ஐக்மார் முத்துன எங்க அண்ணன் அவரு எப்பவுமே நடிக்கிறது இல்லை, எப்பவுமே ஒரிஜினலா தான் இருக்கிறாரு. நடிக்கிறவங்க தான் நடிச்சுன்னுக்குறாங்க. கோழில இருந்து தண்ணியா வரும், கோழில இருந்து முட்டையா வரும். முதல்ல எது வருதுன்னு பார்த்துப்போம், சரிங்களா? எங்க அண்ணன் முதல்ல முன்னுரிமை கொடுக்குறது யாருக்கு? மகளிருக்கு தானே. அதனாலதான் அவங்க மகளிரை பத்தி இழிவா பேசுறாங்க. ஒட்டுமொத்த தமிழ்நாடு பெண்களை ஒண்ணு கூட்டிட்டாங்கன்னா இவங்க கட்சி இதுக்கப்புறம் வராது. திமுக அவங்களுக்கும் அந்த வார்த்தை பொருத்தும். பெண்களும் அவங்களும் பெண்கள் தானே, அவங்களுக்கு அந்த வார்த்தை பொருத்தாதா? தாவேகா கட்சியில இருக்கிற மட்டும் தான் பெண்களா? திமுக கட்சியில இருக்கிறவங்க பெண்கள் இல்லையா? பெண்கள் சொல்ல போனா அவங்களே சேர்த்து தான் அவங்க சொல்றாங்க, புரியுதுங்களா? இந்த கட்சி பெண்கள் மட்டும் அவர் சொல்லல, திமுக இருக்கிற பெண்கள் கட்சியும் சேர்த்து தான் அவங்க சொல்றாங்க. அப்ப அவங்க ஏன் அந்த கட்சியில இருக்கணும்? பெண்கள்னா அவங்களும் பெண்கள், நாங்களும் பெண்கள். திமுக பெண்களை நாங்க சொல்லவில்லை, தாவேகா பெண்களை தான் நாங்க சொல்றோம். அப்ப அவங்க வேற இல்ல, நாங்க வேற இல்ல, எல்லாருக்குமே ஒண்ணுதானே. எல்லாருமே மகளிர் தானே. அவங்களுக்கு கோவம் வரலன்னா அவங்க தலைவர் ஒஸ்தி. அப்ப எங்க தலைவர் எங்களை பத்தி பேசினா நாங்க பத்தி பேசினாலும் எங்களுக்கு கோவம் வரும். அதனால் சரிங்களா? எங்க அண்ணன் என்ன வழி நடத்துறாரோ அந்த வழியை தான் நாங்க செய்வோம். அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நாங்க செய்வோம். இதுக்கப்புறம் நாங்க செஞ்சு முடிச்சிடுவோம். நாங்கள்லாம் நல்ல வளர்ப்பு, அதனால் நாங்கள் யாரையும் அவதூறாக பேச மாட்டோம். எங்களுடைய வழி நடத்துகிறவர் நல்ல விதமாக வழி நடத்துகிறாரு. எந்த பிரச்சனைக்கும் போக வேணாம், அதுக்கு எங்ககிட்ட பிரச்சனைக்கு வந்தால் நாங்கள் விட மாட்டோம். அவர் ஆல்ரெடி நடிச்சிட்டு இருந்தாரு. அதனால் இப்போதைக்கு இப்போது ஒருத்தவங்களை ப்ளேம் பண்ணணும்னா எவ்வளோ வேணா பண்ணலாம். தாத்தா அப்பா பேரன் இவங்களுடைய வரலாறு எடுத்தாவே தெரிஞ்சிடும்ல யாருக்கு எத்தனை இல்லைன்னு. இவரு என்னது? இவர் உதயநிதி யாருக்கு ஹேண்ட் பேக் வாங்கி கொடுத்தாரு, என்ன அமௌண்ட்ல வாங்கி கொடுத்தாருன்னு தெரியாதா எங்களுக்கு? எதையும் ப்ளேம் பண்ணி பேச முடியல. அதுக்காக அவர் இதை வச்சு பேசுறாங்க. யார் என்ன பேசினாலும் எங்க அண்ணன் எல்லாருக்கும் நல்லது தான் செய்வார். கண்டிப்பா அவர் இப்ப பண்றது எல்லாருக்கும் நல்லதானே பண்றாரு. இப்ப 2500 ரூபாய் பணம் கொடுத்தா நாங்க மட்டும் வாங்கிப்போமா? எல்லாரும் சேர்த்து தானே வாங்க முடியும். எல்லாரும் ஒன்று தான், அவருக்கு இல்லை ஒன்று தான். வருஷம் ஆட்சியில் இதான் சொல்லி கொடுத்தாங்களா? பெண்களை பற்றி தப்பாக பேசணும்னு சொல்லி அவங்க இது கட்சியில் சொல்லி கொடுத்துக்கிறாங்களா? கட்சியோட இதுவே எங்கள் அண்ணன் இப்போ தான் வந்தாருன்றாரு. அவருக்கு பேசுகிற அறிவு கூட அவருக்கு இல்லை. 75 வருஷம் கட்சியில் வாழ்ந்து என்ன பிரோஜனம் இருக்குது? பெண்களை பற்றி சொல்லி கொடுத்தது இல்லையா? அவங்க வீட்டில் நல்ல தாய்க்கு தான் பிறந்திருக்கிறாங்க. நல்ல ஒரு வழி தெரியாதா? எப்படி பேசணும்னு தெரியாதா? இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாமேப்பா, இதுலேருந்தே தெரிஞ்சுக்கலாமே. பெண்களை அவமானப்படுத்துறது ஒரு இதுவாப்பா? பெண்களை அவங்களுக்கு முதல்ல மதிக்கவே தெரியல. இவ்வளோ நாளாக ஆட்சி நடத்தி அவங்க பெண்களை என்ன மதிச்சாங்க? அவங்க இவ்வளோ அவதூறாக பேசுகிறாங்களே. அவர் ஒரு தாய்க்கு பிறந்தவர் தானே, அக்கா தங்கச்சி இருக்காங்கல்ல. எங்களை அப்படியெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கு அவருக்கு? இந்த மாதிரி அவதூறாக பேசுகிறது ரொம்ப கண்டிக்கத்தக்கதுப்பா. எங்கள் தாவேக்கா எங்கள் தளபதி வந்திருக்காரு. எங்கள் தளபதி எவ்வளோ முக்கியத்துவம்
கொடுக்குறாரு எங்கள் மகளிர்களுக்கெல்லாம். மகளிர் தான் முக்கியன்றாரு, குழந்தைங்க முக்கியன்றாரு. அந்த மாதிரி உங்கள் ஆட்சியில் நீங்கள் எதுவுமே செய்யலையே. வாயில் சொல்கிறதோட சரி, எதுவுமே செயலில் பண்ணலப்பா. அவங்க அவதூறாக பேசுகிறாங்க. மகளிர்னா அவ்வளோ மட்டமாக போயிட்டோமா நாங்கள்? எங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க மாட்டீங்களா? அதுக்கு தான் நாங்கள் அரசு மாற்றணும். நாங்கள் தாவேக ஆட்சி வரணும், எங்கள் தளபதி வரணும் தான் நாங்கள் ரொம்ப முன்னுரிமை கொடுத்து இருக்கிறோம். நாங்கள் தளபதி வாழ்க, தளபதி புகழ் என்றும் வாழ்க. என்றும் தளபதி தான்ப்பா. டிவிக்கே தான், என்னைக்குமே டிவிக்கே தான், என்னைக்குமே டிவிக்கே தான். மற்ற கட்சியிலலாம் சீட் எங்கே இருக்குது, இடம் எங்கே இருக்குது, எங்கள் இடம் எங்கே இருக்குன்னு கேட்பாங்க. ஆனால் தாவேகால மட்டும் ஃபஸ்ட்டு பாதி சீட்டு பெண்களுக்கு சேர் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் தான் ஆண்கள் வந்து உட்காருவாங்க. அந்த அளவுக்கு எங்களை வந்து டீசெண்டாக காப்பாற்றுறாங்க. எல்லா மேடையிலையும் நீங்கள் பாருங்கள், முதல்ல தான் பொண்ணுங்க இருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? எல்லாத்துலேயும் நீங்களே பாருங்கள், வாட்ச் பண்ணுங்கள். மகளிருக்கு அவ்வளோ முக்கியத்துவம். அதே பொண்ணுங்க வந்து பின்னாடி நின்றாலே நம்ம ஆனந்த் சாரும் சரி, ஆதவ் சாரும் சரி, உடனே மேடையில் போய் நின்றுட்டு, அம்மா பெண்ணுங்க வந்து நின்றுட்டு இருக்காங்க, வாங்க முன்னாடி இருக்கிற 2 சேரை காலி பண்ணி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாங்க. ஆனால் இந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் நாங்கள் எங்கே போவோம்? ஃபஸ்ட்டு இவ்வளோ கூட்டம் வந்திருக்கா? இப்போ வந்து பெண்கள் வந்து இவ்வளோ கூட்டம் வேறு கட்சியில் இருந்திருக்கா? பழைய கட்சி போகிறதும் வர்றது இப்போ ஏதாவது ஒன்று நடந்து. ஆனால் அவங்களுக்கு இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்களா? ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்களாப்பா? எந்த கட்சியிலும் இம்பார்ட்டன்ட் கொடுக்கவே இல்லை. எங்கள் கட்சியில் மொத சீட்டு ஒதுக்குன முதல் ஆள் எங்கள் தாவேகா தளபதி மட்டும். அதனால வந்து எங்களுக்கு வந்து இதுக்கு பாதுகாப்புனா தாவேகா. இப்போ பெண் குழந்தைகளை வந்து பற்றி பேசணும். பெண் குழந்தைங்களுக்காக அவர் எவ்வளவோ பண்ணுறாரு, செய்கிறாரு. இப்போ நாங்கள் ரொம்ப தைரியமாக இருக்கோம். நாங்கள் தாய்மார்கள்லாம் ரொம்ப தைரியமாக ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம். தனியாக ஆட்டோவில் புக் பண்ணி அனுப்புகிறோம். சிங்கப்பெண்கள் இருக்காங்க, சிங்கப்பெண் படை இருக்குது. எங்களுக்கு ரொம்ப தைரியமாக இருக்குது. இப்போ நாங்கள் எங்கன்னா அவங்க வந்து வீட்டில் சும்மா உட்கார முடியலப்பா, தலை காட்டணும். அவங்க அதெல்லாம் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. இந்த விமர்சனத்தெல்லாம் நாங்கள் காதுலேயே வாங்க மாட்டோம். புரியுதுங்களா? எங்கள் தளபதி வந்து கரெக்டாக நடத்துகிறாரு, எல்லாமே நல்லா செய்கிறாரு. இவங்க என்ன ஆட்சியில் என்ன பண்ணுறாங்க? எங்கள் ஏரியாவில் பார்க்கில் ஃபுல்லாக கெஞ்சா வச்சுருந்தாங்க. ரொம்ப கெஞ்சா குடிலாம் இருந்தது. நாங்கள் போய் சொன்ன உடனே கமெண்ட் பண்ண உடனே ஒரு செகண்டில் ஆள் வந்து ரெடி பண்ணி இப்போ எல்லாமே நல்லா இருக்குதுன்றாங்க. இந்த ஆட்சி தான் வேணுன்றாங்க. இந்த ஆட்சி தான் எங்களுக்கு எப்பவுமே வேணும். இதுக்கு மேலே தேவை. ஒரே குடிகாரங்க தான் இருப்பானுங்க, கெஞ்சாச்சும் கொடுப்பானுங்க. வந்து ஒரு வாரத்தில் தளபதி ஓப்பன் பண்ணி நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி நல்லா பண்ணிக்கிறோம். நல்லா பக்கா பசங்க அழகாக வளர்ந்து நல்லா பண்ணுதுவோம். இந்த ஆட்சி தான் எங்களுக்கு தேவை. இனிமேல் எங்களுக்கு தான் வேணும். இந்த ஆட்சியில் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உடனடியாக பார்க்குறாங்கப்பா, உடனடியாக அந்த ஸ்டெப் எடுக்கிறாங்க, உடனே வராங்க. அதை தூக்கி ஓரம் கட்ட மாட்டுறாங்க. இதை டிஎம்கே ஆட்சியில் வந்து நாங்கள் எது சொன்னாலும் காதில் வாங்கவே மாட்டாங்க. அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க. எங்களுக்கு 5 வருஷமா ஒரு இடத்துல க்ளீன் பண்ணாமல் இருந்தது. நாங்கள் எம்எல்ஏ ஆஃபீஸ்க்கு ஆதரவு சார் எங்கள் எம்எல்ஏ வில்லிவாக்க தொகுதி தான் நாங்கள் வந்து வரோம். சொன்ன உடனே ஒரு செகண்ட்லேயே வந்து பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. அழகாக வந்து நல்லா பண்ணாங்க. நல்லா க்ளீனாக இருக்குது. நல்லா பசங்க அழகாக வந்து பாருங்க. இனிமேல் அந்த கட்சி தான் வரும், இந்த கட்சி தான் பண்ணணும். உதயநிதி பேசுனது ரொம்ப தப்பு. அது சிஎம்மை வந்து இதுவாக பேசுனது ரொம்ப தப்பு. அவங்களுக்கு ஆட்சி பறிபோச்சுன்ற ஆதங்கத்தில் என்ன வேணால் பேசலான்னு பேசுகிறாங்க. மக்கள் தான் வேணாம் வீட்டுக்கு போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்களே, அமைதியாக உட்கார வேண்டியது தானே. ஏன் நோண்டிக்கிட்டே இருக்கிறாங்க ஆட்சி செய்கிறவங்கள? வைத்தறிச்சல், அவ்வளோ வைத்தறிச்சல். குடும்ப ஆட்சி நடத்த முடியலையேங்கிற வைத்தறிச்சல், மேற்கொண்டு தமிழ்நாட்டை சுரண்ட முடியலையே, கொள்ளடிக்க முடியலையே அப்படிங்கிற வைத்தறிச்சல். உதயநிதி மட்டும் இல்லை, அவன் கட்சியில் அவர் கட்சியில் மூளையில் இருக்கிறவங்களாம் கூட சொத்து சேர்த்து வச்சுருக்குறான். அவ்வளோ சொத்து பினாமி பேரில். இதெல்லாம் எப்படி வந்தது சொல்லுங்கள்? அந்த மாதிரி தமிழ்நாட்டை சுரண்டிட்டு இருக்காங்க. இப்போ சுரண்ட முடியலையேன்னு வைத்தறிச்சலில் நல்லவங்க ஆட்சியில் வந்து உக்காந்தது தாங்க முடியாமல் வைத்தறிச்சலில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மக்கள் தான் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களே, வீட்டில் அமைதியாக உட்கார சொல்லுங்க. இனிமேல் எங்களை வந்து யாராலையும் எங்களை ஒன்றும் பண்ண முடியாதுப்பா. அவங்களோட ஆட்சி எல்லாமே மக்களுக்கு வந்து வெட்ட வெளிச்சமாக ஆயிடுச்சு. நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. பாமர மக்கள்லேருந்து படித்தவங்க வரைக்கும், கிராமத்தில் இருக்கிறவங்கலேருந்து எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டாங்க. இப்போ எப்படின்னு புரியுதுங்களா? குழந்தைங்க கூட அரசியல் தெரியாமல் இருந்தது. ஆனால் விஜய் சார் வந்ததுலேருந்து குழந்தைங்களுக்கு கூட பாலிடிக்ஸ்னால் என்ன அப்படின்ற விஷயம் வந்து தெளிவாக தெரியுது. இவங்க ஆட்சியில் அப்படி கிடையாது. எந்த ஆட்சியுமே கிடையாது. சட்டசபையை வந்து டைரெக்டாக லைவ் போடுறாங்க நம்ம டிவியில். இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததில்லை. இவ்வளோ காலத்தில் நாங்கள் பார்த்ததில்லை. இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். அது எவ்வளோ கரெக்டாக இருக்குது தெரியுங்களா? என்ன நடக்குது, ஏது நடக்குதுன்ற பப்ளிக் எங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக தெரியுது. என்ன பேசுகிறாங்க, எதிர்கட்சியில் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியுது. எதிர்கட்சியில் இருக்கிறவர் வந்து தரக்குறைவாக பேசுகிறாரு. அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. முதலமைச்சர்ன்ற ஒரு மரியாதை வந்து நிமித்தமாக கொடுத்து ஆகணும். அது யாராக இருந்தாலும் சரி. இதே ஸ்டாலின் அவர்கள் வந்தாலும் நாங்கள் அந்த மரியாதையை கொடுப்போம். நாங்கள் அந்த மரியாதையை வந்து காப்பாற்றணும். அவங்க தமிழ்நாட்டில் வந்து பண்பாடுன்னு ஒன்று இருக்குப்பா. தமிழ்நாட்டில் வந்து
முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். தமிழ்நாட்டில் வந்து பண்பாடு இருக்குது. நம்ம வந்து பண்பாடுன்னு ஒன்று இருக்குது. அந்த பண்பாடை வந்து அவங்களுக்கு தெரியல. ரொம்ப தரைக்குறைவாக பேசுகிறாங்க மகளிர். அவங்க வீட்லேயும் வந்து தாய் தங்கை அக்கா எல்லாருமே இருக்காங்க, சகோதரிகள்லாம் இருக்காங்க. எங்களையும் அந்த மாதிரி பாவிக்கணும், அதை தெரியல அவங்களுக்கு. இந்த நிகழ்ச்சி மூலயமாவது அவங்க வந்து திருந்தணும், அவங்க அதை மாற்றிக்கணும். இதுதான் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. நாங்கள் தண்டிக்கலை அவங்கள. அவங்க வந்து மாறணும், மாற்றம் தேவைன்னு தான் மக்கள் வந்து போட்டிருக்காங்க. இனிமேல் மாற்றம் தேவை, அவங்களும் மாறணும். மாறல இப்படின்னா இதோட டிஎம்கே வந்து படுத்துடும், அவ்வளோதான். படுத்துடும். இனிமேல் எங்கள் தளபதி தான், இனிமேல் எங்கள் தளபதி தான், எங்கள் தளபதி தான், எங்கள் தளபதி தான். அதனால எங்கள் தளபதி தான். இனிமே எங்கள் தளபதி மட்டும்தான் இருக்கிற ஆட்சி ஃபுல்லாகவே அவர் மட்டும்தான், வேற யாரும் வர முடியாது. ஏன்னா அவர் வந்து எல்லாமே நல்லது பண்ணுறாரு. யாருமே டிவிகே கட்சியில் பிடிக்காதவங்க கூட இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க நாங்கள் போனால் அந்த ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க. ஒரு கட்சிக்கு ஒரு டாக்டர் சொல்லியிருக்காரு, இதுவரையும் நாங்கள் போயிட்டு வரி கட்டுறதுக்காக போயிருக்காராம். போன டைமுக்கு எப்போவுமே போயிட்டு வந்திருக்காரு. அவர் காசை கரெக்டாக வரி கட்டுறதுக்கு வந்திருக்காரு. கட்ட முடியலையே அப்படின்றதுனால வந்திருக்காரு. இந்த டைம் போனப்போ வாங்க சார் உட்காருங்க அப்படின்னு கேட்டு அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றிருக்காங்க. அதனால் எல்லாருக்குமே பிடிக்காதவங்களுக்கு கூட தளபதியை பிடிச்சிருக்கு. அவர் தான் இந்த வருஷத்து சிஎம். எப்போவுமே அவர் தான் சிஎம். இதுக்கு மேலே அவர் யாருமே இல்லை. பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் அதை ஆக்குவோம். உண்மை. எங்கள் தளபதியை வந்து நாங்கள் வந்து பிரைம் மினிஸ்டராக ஆக்குவோம். கண்டிப்பாக நடக்கும். அவர் இந்தியாவே மாற்றுவார். மாற்றம் கண்டிப்பாக உருவாகும். தளபதி வாழ்க. கூட யாரை கட்டுருவோம்? அடுத்தது இவர் தான். மோடி கூட தேவை கிடையாது. ஆமாப்பா, அவர் நீட்டுக்காக ஒன்றுமே பண்ணல. நீட்டுக்காக எவ்வளோ நடந்துட்டு இருக்கு. எங்கள் தளபதி கண்டிப்பாக அதை மாற்றுவார். எங்கள் தலைமுறைகளுக்கு கண்டிப்பாக அவர் வந்து மாற்றத்தை உருவாக்குவார். என் பையன் 5 வருஷமாக கூலிப்பு போட்டுக்கிறான். ஆனால் எங்கள் அண்ணன் வந்து அந்த கூலிப்பு வந்து மாற்றினார். எங்கள் வீடு பக்கத்துலேயே டீ கடை பக்கத்துலேயே வந்து கூலிப்பு அதிகமாக விற்பாங்க. அந்த கூலிப்பு தேடி நிறைய பேர் வருவாங்க. நாங்கள் எவ்வளோ சொல்லுவோம், வண்டிங்கெலாம் நிப்பாட்டாடுங்க வயசு பசங்க இருக்குதுன்ட்டு. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து அந்த கூலிப்பு வந்து ஒழிச்சார். அதை நான் பாராட்டுறேன். இப்போ என் பையன் கூலிப்பு சாப்பிட்டு நிப்பாட்டிட்டான். இப்போ வந்து தெரியாமல் கொஞ்சம் ரகசியமாக அந்த கூலிப்பு ஓடுது. ஐயோ சில இடத்துல ஓடுது. அந்த கூலிப்பு இன்னும் வந்து எங்கள் அண்ணன் வந்து இன்னும் ஒழிச்சு கட்டணும் எதிர்பார்க்குறேன். இன்னும் ஒன்று, அந்த ஒயின் ஷாப்லாம் இந்த பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் கொஞ்சம் ஒயின் ஷாப் இருக்குது. அவங்க அந்த பஸ் ஸ்டாண்டு பக்கம் அந்த லேடிஸ் வந்து நிற்கிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பாதுகாப்பு கொஞ்சம் கிடச்சா நல்லாயிருக்கும். எங்கள் அண்ணன் கிட்ட கேட்குது இதான். பஸ் ஸ்டாண்டு கொஞ்சம் ஸ்கூலில் கட்டெல்லாம் கொஞ்சம் ஒயின் ஷாப்புக்கு அதெல்லாம் கொஞ்சம் எங்கள் அண்ணன் ஒழிச்சு கட்டினா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதாவது பெண்களை வந்து அவங்க பக்கம் வந்து தப்பாக நினைக்க சொல்லி எங்கள் தலைவரை வந்து இது பண்ண சொல்கிறாங்க. ஆனால் வந்து எங்கள் தலைவர் வேலை வந்து கோவப்படணும்னு நினச்சி பெண்களை வந்து ஏற்றி விட்றாங்க. எங்கள் பெண்கள் வந்து அப்படி கிடையாது. எல்லாமே எங்கள் தலைவர் வேணும், விஜய் தலைவர் வேணும்னு சொல்லி தான் நாங்கள் வச்சு அவரை தூக்கி உயரத்தில் வச்சுருக்கோம். அதை வந்து நீ பேசி கடைசியில் பொம்பளை பிள்ளைங்களே குறை சொன்னால் அது தப்பு தானே? தப்பா இல்லையா? இப்போ எல்லாரும் ரேடிஸ் எதுக்கு தூக்கி அவரை வச்சுருக்கோம்? நாட்டுக்கு எல்லாமே இவங்களா இருந்து வேஸ்ட் ஆகுது. சரி நம்ம புதுசாக நம்ம அண்ணனை பார்ப்போம்னு சொல்லி தான் வச்சுருக்கோம். அந்த பிள்ளைங்களே நீ குறை சொன்னீங்கன்னா என்ன செய்கிறது? அதனால தான் நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறேன்னா, திரிஷா மேடம் சொன்னாலும் சரி, எங்களை மாதிரி ஆளுங்களை சொன்னாலும் சரி, அவங்க வீட்டு பொம்பளைங்களை சேர்ந்து சொல்கிற மாதிரி தான். மற்றபடி எங்களுக்கு யார் எதை சொன்னாலும் சரி, யார் எதை சொன்னாலும் சரி, அவங்க வீட்டு பொம்பளைங்களே சேர்த்து தான் அவங்க பேசுகிறாங்க. அது வந்து எங்களுக்கு அது பெருசாக எங்களுக்கு அவ்வளோ இதுவாக தெரியல. எல்லாம் அவங்க பொம்பளையும் தானே எடுத்து பேசுகிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஒன்று என்ன சொல்கிறேன்னா, முதல்ல பின்னாடி இருக்கிற அழுக்கை நீ வந்து சுத்தம் படுத்தினா தான் அடுத்தவங்களை பற்றி நீ குறை சொல்ல முடியும். உங்கள் வீட்டில் எத்தனை அழுக்கு இருக்குது தெரியுமா? அதெல்லாம் வெளியிட்டா அப்போ நீங்கள் நான் தான் மோதிக்கணும். இதுதானே எதிர்பார்க்குறீங்க? நாங்கள் அதெல்லாம் பேச வரலை. நல்ல ஆட்சிக்காக நாங்கள் வந்திருக்கோம். எங்கள் அண்ணன் பின்னாடி தான் நாங்கள் எல்லாருமே நிற்போம். நீ என்ன அவதூறு பண்ணாலும் என்ன பேசினாலும் நாங்கள் இந்த காலை விட்டுருவோம். நீ பேச உங்கள் வீட்லேயும் பெண்கள் இருக்கிறாங்க, உங்கள் வீட்லேயும் ஆண்கள் இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் சின்ன பசங்க இருக்கிறாங்க. நீங்கள் நினச்சிட்டு பேசுங்க எந்த ஒரு காரியத்தையுமே. அவ்வளோதான் நாங்கள் சொல்ல முடியும். இப்போ ஒரு பெண்களை பேசுகிறாங்களே, இப்போ திமுகவில் எத்தனை பேர் பெண்கள் இருப்பாங்க? இப்போ அவங்களே ஒரு கொச்சப்படுத்தின மாதிரி தானே? அவங்களுக்கும் தெரியும்ல, எங்களை மாதிரி அவங்களும் பொங்கி எந்திரிப்பாங்கல்ல. அது ஏன் அப்படி பேசணும்? எல்லா ரேடிஸும் ஒன்று தானே. அரசியல் வந்தால் ரேடிஸு கண்ணு தெரியாமல் ஆயிடுது. ஏன் ரேடிஸ் மட்டும் பிரித்து பேசுகிறாங்க? ஏன் ஆம்பளைகளை பேச வேண்டியதானே? ஏன் ஆம்பளைகளை பேச மாட்டேங்கிறீங்க? ஆம்பளைகளை பேசினா வெட்டுக்குத்து நடக்கும்ல. இது பொம்பளைகளை பேசினா நாங்கள் 2 மைக்கை பிடிச்சி பேசிட்டு போயிடுவோம்னு நினைக்கிறீங்களா? நடக்காது. இது வந்து அந்த நாடு கிடையாது. இப்போ வந்து சிங்கப்பெண்ணு நாடுக்கு நாங்களும் பொங்கி எந்திரிப்போம். எங்களுக்கு எங்கள் அண்ணன் சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ கலவரம் பண்ணோன்னா எங்கள் அண்ணனுக்கு அதெல்லாம் பிடிக்காது சார். அவர் ரொம்ப காம் டைப்பு, அமைதியானவர், சமாதானத்தை வைக்கிறாரு. அந்த டீசென்ட் தான் சார் நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் எங்கள் அண்ணனுக்கு. இதுக்கப்புறம் எங்கள் அண்ணனுக்கு மரியாதை கொடுக்குறோம். நாங்கள் எப்படி சார் இது? அவர் ஒரு தலை அசைச்சாருன்னா நாங்கள் ஃபுல்லாக நின்றுடுவோம்.
நில்லுங்க போங்கன்னு சொன்னா அத்தனை ராணுவ படையிலேருந்து எல்லாமே வந்து நிற்போங்க. சிங்கப்படை மாதிரி வந்து நிற்போங்க. நாங்கள் அதை விரும்பலைங்க. அது நாங்கள் விரும்பலை. சமாதானத்தை விரும்புகிறோம். சரி வீட்டில் வந்து நாங்கள் ரோட்லேயே பார்த்துப்போம். இப்போ அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அண்ணா ஆட்சிக்கு வந்ததுனால என்ன பண்ணணும்னு தெரியல. அதனால எதெல்லாம் ஒரு பக்கத்தில் அவருக்கு கஷ்டப்படுத்திட்டே கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் பேசினா பேசுகிறான்றாங்க, பேசலன்னா பேசலன்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறாங்க? அவர் பண்ணுறத அவர் கரெக்டாக பண்ணிட்டு வராரு. அது ஏன் அவங்களுக்கு பிடிக்க மாட்டேது தெரியல. அவங்க இருக்கிற ஆட்சியப்போ எல்லாருக்குமே கஷ்டம் இருந்தது. யாரை நீங்கள் கேட்டாலும் சொல்லுவாங்க, எங்களுக்கு எதுவும் செய்யலை, எங்களுக்கு எதுவும் பண்ணல, எங்களுக்கு எதுவும் நடக்கலை. ஒவ்வொரு தெருவுலேயும் ஒரு பிரச்சனை இருந்திருக்குது. ஆனால் எதுவுமே அவங்க காது கொடுத்து வாங்கலை. இப்போ அவர் அண்ணா வந்ததுக்கப்புறம் அவர் கரெக்டாக பண்ணிட்டு வரும்போது அவர் இது பண்ணுறாரு, அது பண்ணுறாரு, அவர் பண்ணுறது இல்லை, வாய் திறக்கிறதில்ல, பேசுறது இல்லைன்னு அவர் மேலே குறையா சொல்கிறாங்களே தவிர அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு கொஞ்சமாவது யோசிக்கணுங்களா? வந்த 2 மாதத்துல இது பண்ணல, அது பண்ணலன்னா அவர் 2 வருஷம் ஆச்சு அவர் பண்ணதுக்கு டைம் கொடுத்தாங்கல்ல. அது மாதிரியே இவருக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. என்ன இவர் பண்ணாரு? மக்களுக்கு நல்ல செய்ய வந்து தப்பா? அதனால என்ன ஒன்னாலும் பேசுவாங்களா? சொல்லுங்க. எல்லாம் நீங்க பண்ணிட்டு தான் இருக்கீங்க. உங்க ஆட்சியில நடந்து தான் இருந்தது. அப்ப யாராவது கண்ணை திறந்து பாத்தீங்களா? அப்பயும் ரேப் நடக்குது, சின்ன குழந்தைங்களுக்கு பிரச்சனை வருது, எல்லாமே இருக்குது. அண்ணன் வந்து ஒரு 2 நாள்லயே பாருங்க, இந்த அண்ணன் வந்து ஆட்சியில் 2 நாள்லயே நடக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ரொம்ப தப்பு. கொஞ்சமாவது பார்த்து பேசணும் எல்லாத்துக்குமே.